ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. நான் உங்க வீரான மிஸ் சபரி. இன்னைக்கு மார்கழி 4வது நாள். நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாளோட பிறந்த கதை, ஸ்ரீவில்லிபுத்தூரோட சிறப்புகள், கூடவே இந்த 30 நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும், இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும், இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும். நான் சொன்ன வீடியோஸை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தீபங்கள் ஏற்றிக்கொள்வது, மணி அடித்து தொடங்குவது, வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது, விநாயகர் வழிபாடு, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலரால் நோக்குண்டாம் மேலில் உடங்காது பூக்கொண்டு துப்பாதிர் மேல் தும்பிக்கை அவன் பாதம் தப்பாவல் சார்வார் தமக்கு. குலதெய்வ வழிபாடு, நோன்பு பிரார்த்தனை, வாமனா போற்றி போற்றி, தாமரை பாதங்களே போற்றி போற்றி, மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், ஏழுமலைக்கு நாமும் சென்று மோட்சம் பெற காண்பது நிஜபதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், நிலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், வெங்கடநாதனை என்றும் நினைத்து பெறுவோம் அவனது ஆசீர்வாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம். பல பல நாமங்கள் வழிபாடு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ருத்ரோ பஹுஷிரா பப்ருர்விஸ்வயோனி சுசிஸ்ரவாः அம்ருதः சாஸ்வதஸ்தாணுர்வராரோஹோ மகாதபாः सर्वगः सर्वविद्भानुर्विश्वक्सेनो जनार्दनः वेदो वेदविदव्यङ्गो वेदाङ्गो वेदवित्कविः लोकाध्यक्षः सुराध्यक्षो धर्माध्यक्षः कृताकृतः चतुरात्मा चतुर्व्यूहश्चतुर्दंष्ट्रश्चतुर्भुजः भ्राजिष्णुर्भोजनं भोक्ता सहिष्णुर्जगदादिजः अनघो विजयो जेता विश्वयोनिः पुनर्वसुः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. நான்காவது பாசுரம் யாரை பார்த்து பேசுறாங்க அப்படின்னா பாவைகளை பார்த்து இல்லை. இப்போ பாவைகள் தானே எதிரில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, பாவைகள் கிட்ட தானே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 பாசுரங்கள் பாவைகளை நோக்கி தான் சொன்னாங்க. ஆனால் 4வது பாசுரம் அவர்களை நோக்கி இல்லை. 4வது பாசுரம் யாரை நோக்கி அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி 4வது பாசுரத்தை பார்க்கலாம். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகுந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே சார்ங்க முதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்.
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்து நம்ம இதோட அர்த்தத்தை லைன் பை லைன் பார்க்கலாம். ஆழிமலை கண்ணா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நார்மலாக நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா கண்ணனை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இதில் என்ன தெரியுதுன்னா, இது பாவைகளை பார்த்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அங்கே வந்து நோன்பு இருக்கிறதுக்காக வந்த பெண்களை பார்த்து இதை சொல்லலை. 4வது பாசுரம் அவங்கள பார்த்து சொல்லலை. திடீர்னு வந்து அவங்க வேற யாரையோ பார்த்து சொல்கிறாங்க. எல்லாருமே கண்ணன் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் கண்ணனை பார்த்து இல்லை. ஏன் கண்ணனை பார்த்து இல்லை அப்படின்னா, ஆழிமலை, ஆழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழமான அப்படின்ற பொருள். இப்போ இந்த ஆழிமலை அப்படின்னா ஆழமான ரெயின். இந்த ஆழமான மலைக்கான தெய்வம் யாரு அப்படின்னா வருண பகவான். வருண பகவான் தான் மலையின் தெய்வம், தெரியும் இல்லையா? ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, அது ஆழிமலை வருணா அப்படின்னு சொல்லலாம்ல, அதை சொல்லலை பாருங்களேன். ஏன் வந்து ஆண்டாள் அதை சொல்லலை? ஏன் வந்து ஆண்டாள் வந்து அந்த இடத்துல ஆழிமலை வருணான்னு சொல்லாமல் ஆழிமலை கண்ணான்னு சொன்னாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ஆண்டாளோட இன்ட்ரோவில் பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் கண்ணனை பார்த்த மாதிரியே இருக்குதான். அவங்க முகத்தை பார்க்கும்போதே கண்ணனை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போ ஆழிமலை அப்படின்னு சொல்லிட்டு வருணான்னு எப்படி சொல்லுவாங்க? அதனால் ஆழிமலை கண்ணா அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. நம்ம எப்படி அர்த்தம் எடுத்துக்கணும்னா, அந்த ஆழிமலைக்கான தெய்வத்தை தான் குறிக்குது அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். ஸோ ஆழிமலைக்கான தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருணன். வருணனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி பாசுரம் தான் இந்த பாசுரம். வருண பகவானை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா, ஒன்று நீ கைக்கரவேல் அப்படின்னா, இங்க பாரு, ஒன்று நீ செய்யாமல் இருந்துடாத அப்படின்னு அர்த்தம். அது ஒன்று நீ கைக்கரவேல், ஒன்று நீ செய்யாமல் இருந்துடாத அப்படின்னு யாரை சொல்கிறாங்க? வருண பகவானை சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? ஆண்டாள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி அப்படின்றாங்க. ஆழியுள் புக்கு அப்படின்னா, ஆழியுள்னா நான் சொன்ன மாதிரி ஆழமான, இந்த இடத்துல ஆழியுள் புக்கு அப்படின்னா அதுக்குள்ளே போக சொல்கிறாங்க. அது எப்படி ஆழமான உள்ளே போவாங்கன்னா, அவங்க சமுத்திரத்தை சொல்கிறாங்க. அந்த சமுத்திரத்தில் ஆழமான இடத்துக்கு உள்ளே போய் முகந்து கொடு ஆர்த்தேரி, அதாவது மிச்சமே வைக்காம அங்கே இருக்கிற தண்ணீர் எல்லாத்தையும் ஆர்த்தேரி மேலே கொண்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. யார? வருண பகவானை. என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் வந்து இதெல்லாம் செஞ்சது பார்த்தீங்கன்னா 8, 9ஆம் நூற்றாண்டில் தான் இந்த ஆண்டாளோட அவதாரம் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போது மழை எப்படி பெய்யுது அப்படின்ற விஷயத்தை ஆண்டாள் இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு அப்புறம் தான் மழைன்றது எப்படி பெய்யுது, அதாவது சமுத்திரத்திலிருந்து நீராவியாக அது மேலே போய் மேகமாக ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் இடி இடிச்சு தான் உங்களுக்கு மழை வருது அப்படின்ற விஷயத்தை அறிவியல் எப்போ கண்டுபிடிச்சதோ அதுக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியே ஆண்டாள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி அப்படின்றாங்க. ஆழமான சமுத்திரத்துக்குள்ளே போய், ஏன் உள்ளே போய் அப்படின்னா, உப்பு இல்லாத அந்த தண்ணியை தான் வந்து மேலே வந்து மழையாக மேலே போய் நம்மளுக்கு மழையாக வருது. அப்போது அது ஆழமான இடத்துக்கு போய் முகந்து கூட ஆர்த்தேரி, மிச்சமே வைக்காமல் எல்லாத்தையும் மேலே கொண்டு போய் அதுக்கப்புறமா மழையாக கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்தை தான் ஆண்டாள் வந்து இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்காங்க. எதுக்கு இதை சொன்னாங்கன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி இதெல்லாத்தையும் மேலே கொண்டு போய் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்த. ஊழி முதல்வன் அப்படின்னா, இந்த பாருங்க, இந்த உலகத்தை வந்து சிருஷ்டிக்கும் போது அப்படியே கருகருன்னு இருந்தாராம் பெருமாள். ஓகேங்களா? அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஊழி முதல்வன், அந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது இருந்த அந்த கடவுள் யார்? இதுதான் கண்ணன், அதாவது மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு உருவம் போல் மெய்கருத்து. இந்த இடத்துல பாருங்க, ஊழி முதல்வன் போல் மெய்கருத்து பிள்ளை, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. ஏன் இந்த இடத்துல ஏன் உருவம் சொல்கிறாங்கன்னா, உருவம் மட்டும்தான் கருத்து இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இதைத்தான் நம்ம இன்ட்ரோவில் பார்த்தோம். நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருவம் தான் கருத்து இருக்குது, உள்ளே இருக்கிற மனசு வெள்ளை மனசுன்னு ஆண்டாள் சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதனால தான் ஆண்டாள் இங்கே பாடும்போது ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்துனா இந்த மாதிரி கருத்து மேகமா நீ ஆயிடு அப்படின்னு சொல்றாங்க. யார்கிட்ட? வருண பகவான் கிட்ட. என்ன சொல்றாங்க? முதல்ல அந்த சமுத்திரத்துக்குள்ள போய் முகந்து கொடு, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம மேல அப்படியே ஆவியா போய், எப்படி வந்து ஊழி முதல்வன் உருவம் வந்து மெய்கருத்து இருப்பாரோ அந்த மாதிரி நீ வந்து இருட்டு, அதாவது நல்ல டார்க்கான மேகமா ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, பாலியன் தோளுடைய அப்படின்றாங்க. பாலியன் தோளுடைய, பாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு அப்படின்பாங்க.
எண் அப்புறம் இந்த பாலினா ரொம்ப பெருசு, பாலியன்னா அழகான ரொம்ப பெருசு அப்படின்னு அர்த்தம். அப்போ பாலியன் தோளுடைய அப்படின்னா அழகான ரொம்ப பெரிய தோள்களுடைய அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க? பற்பநாபன். பற்பநாபன்னா யாரு? நம்ம பத்மநாபன் தான். பத்மநாபனை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க ஆண்டாள் அப்படின்னா பற்பநாபன் அப்படின்றாங்க. அப்போது ரொம்ப அழகான பெரிய தோளுடைய பற்பநாபன் கையில் அப்படின்றாங்க. பற்பநாபன் கையில் என்ன இருக்கும்? நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? 2 கையில் முக்கியமாக என்ன இருக்கும்னா, ஒரு கையில் வந்து சக்கரத்தாழ்வார் அந்த சக்கரம் இருக்கும், 2வது கையில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சசன்யம் அந்த சங்கு இருக்கும் இல்லையா? அதைத்தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாலியன் தோளுடைய பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மேகம் அங்கே ஃபார்ம் ஆகிடுச்சா, அதை நல்லா கருத்து இருக்கணுமா, முதல்ல வந்து சமுத்திரத்துக்குள்ளே எப்படி போகணும், எப்படி அந்த ஆவி மேலே போகணும், அதுக்கப்புறம் எந்த மாதிரி கலரில் அது ஃபார்ம் ஆகணுன்ற வரைக்கும் சொல்லிட்டாங்க. அதை சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தோளுடைய பற்பநாபனோட தோலில் அழகான பெரிய தோள்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கையில் இந்த தோள்கள் பற்பநாபன் கையில் அந்த தோல் கிட்டேயே தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு தடவை மகாவிஷ்ணுவோட ஃபோட்டோவை பாருங்கள், அந்த தோலுக்கு ஈக்குவலாக 2 கையில் கை இருக்கும். இப்போ நம்ம கை கீழே இருந்துச்சுன்னா அது தோல் கீட்டன் அப்படின்னு சொல்லுவோமா? அந்த மாதிரி சொல்ல மாட்டோம் இல்லையா? ஏன்னா பெருமாளோட கை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தோலுக்கு நேராகவே இருக்கும் இல்லையா? அந்த தோலுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து சக்கரம், இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா சங்கு. ஆழி போல் மின்னி, இந்த இடத்துல ஆழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து சக்கரத்தால் வரதான் ஆழி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. இந்த இடத்துல ஆழியோட அர்த்தம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரத்தால் வர சொல்கிறாங்க. அந்த சக்கரத்தாழ்வால் போல் மின்னினா என்ன? மின்னல் அடிக்கணுமா அந்த மேகம். எப்படி? முதல்ல கருத்தணும், கருத்து போய் மின்னல் அடிக்கணுமா. எப்படி? ஆழி போல் அந்த மாதிரி மின்னல் அடிக்கணுமா. அடுத்து வலம்புரி போல் நின்றதிருந்து. வலம்புரினா என்ன? அந்த சங்கு, வலம்புரி சங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? வலம்புரி போல் நின்றதிருந்து. அது ஏங்க நின்றடிந்து? இப்போ வந்து நின்று மின்னி அப்படின்னு சொல்லலாம்ல, ஆழி போல் நின்று மின்னின்னு சொல்லலை. அந்த இடத்துல ஆழி போல் மின்னி தான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வலம்புரி போல் நின்றதிருந்து. ஏன் அப்படின்னா அந்த சங்கோட வேலை என்னன்னா ஒரே இடத்துல நின்று தான் அதிருமா. எப்படி? அங்கே பாருங்கள், அந்த கை தோல்கிட்டேயே அந்த கை இருக்கு இல்லையா? அந்த கையில் சங்கு இருக்கு இல்லையா? யுத்தம் பண்ணும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா அந்த சங்கை அப்படியே எடுத்து அதே இடத்துல ஊதிட்டு கொஞ்சம் கூட நோகாமல் திருப்பி அதே இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்திட்டார் இல்லையா? ஆனால் சக்கரம் அப்படி இல்லை. சக்கரம் வந்து சிசுபாலனை கொள்றதுக்கு அவரோட கையிலிருந்து அப்படி போகுது, அப்படியே சர்ன்னு போய் தலையை வெட்டிட்டு மறுபடியும் கைக்கு வருது இல்லை, அது வெளியில் போகுது. அதனால தான் அதை வலம்புரி போல் நின்று அப்படின்னு இங்கே சொல்கிற மாதிரி அங்கே வந்து ஆழி போல் நின்றுன்னு சொல்லலை, ஆழி போல் மின்னி. அது பளபளக்குமா, அதை அந்த மாதிரி மின்னல் அடிக்கணும். வலம்புரி போல் நின்றதிருந்து, ஒரே இடத்துல நின்று அந்த வலம்புரி போல் அந்த சத்தம் வரணும். எது? இடி சத்தம். அப்போ மின்னலும் மின்னணும், இடியும் இடிக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தாளாதே சாருங்க முதைத்த சரமலை போல். இப்போ தாளாதே சாருங்கன்னா என்ன? அவர் கையில் இருக்கிற வில்லு சாருங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த சாருங்கம் அந்த வில்லு அது வந்து தாளாது இல்லையா? தாளாதே சாருங்க முதைத்த சரமலை போல் அப்படின்னா அந்த சாருங்க அந்த வில்லிலிருந்து பார்த்தீங்கன்னா அம்பு சரசர சரசர அந்த சரமலை போல் அப்படின்னா சரசர சரசர சரசரன்னு சொல்லிட்டு அந்த வில்லிருந்து அப்படியே ஓடுமா, அப்படியே அந்த சரசரசரன் அந்த அம்பு போகுமா. அந்த மாதிரி மழை வரணும். எப்படி மழை வரணும்? முதல்ல கருத்து, அதுக்கப்புறம் வந்து மின்னல் போல் ஆழி போல் மின்னி, அதுக்கப்புறம் வலம்புரி போல் நின்றதிருந்து அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்து அதுக்கப்புறம் சாரங்கத்தில் எப்படி வந்து அந்த இது ஒரு அம்பா அப்படியே ஃபாஸ்ட்டாக வருமோ அந்த மாதிரி வந்து அந்த மழை வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஷாருங்க அப்படின்றது அவரோட வில்லிலிருந்து ஃபோர்ஸாக அப்படி அம்பு வந்துச்சுன்னா அந்த அம்பு என்ன பண்ணும்? நேராக வந்து நம்மளை குத்தி கொண்டுடும் இல்லையா? அந்த ஃபோர்ஸில் அந்த அம்பு வந்தால், இல்லை நம்ம மேலே படாமல் தரையில் பட்டுச்சுன்னா எர்த்துக்குவேக்கே வந்துடும் இல்லையா? அந்த ஃபோர்ஸில் வந்து அந்த அம்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அது ஒரு அம்பு இல்லை, அப்படியே அந்த சரசரசரன்னு வர்ற அந்த அம்பு, அத்தனை அம்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதனால தான் அடுத்தல என்ன சொல்லிட்டாங்கன்னா, வாழ உலகினில் பெய்திடாய் அப்படின்னா சும்மா இவ்வளோ ஃபோர்ஸில் வரணும், ஆனால் எப்படி தெரியுமா இங்கே வந்து சேரணும்? வாழ்கிறதுக்காக, உலகத்தில் எல்லாரும் வாழ்கிறதுக்காக இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். முதல்ல இப்படியெல்லாம் சொல்லி எப்படியெல்லாம் ஃபார்ம், இங்கே இப்படி கடலில் இருந்து எப்படி நீராவி போகணும், அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து எந்த கலரில் வந்து அது ஃபார்ம் ஆகணும், அதுக்கப்புறம் என்ன மாதிரி மின்னணும், என்ன மாதிரி சவுண்டு வரணும், அதுக்கப்புறம் என்ன ஃபோர்ஸில் வரணும், கடைசியில் வந்து வாழ உலகினில் பெய்திராய், நாங்கள்லாம் வாழ்கிறதுக்காக இதெல்லாம் செய்யணும், இந்த மாதிரி எனக்கு மழை வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொல்லிட்டு பெய்திடாய் நாங்களும்
மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் என்பாவாய். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நாங்களும் எவ்வளோ சந்தோஷமாக மார்கழி நீராடுவோம் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. யார்கிட்ட? வருண பகவான் கிட்ட. இப்போ ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருண பகவான் கிட்ட இவங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இவங்க யார்? இவங்க பெரியாழ்வாரோட ஒரு பொண்ணு இல்லையா, ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு 12-13 வயசு ஆகுது. ஆண்டாளுக்கு 12-13 வயசுக்கு ஆகுது. அந்த 12-13 வயசில் வருண பகவான் ஏதோ இவங்க வீட்டு வேலைக்காரனாட்டம் என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. இங்கே பாரு, நீ ஆழமான கடலுக்குள்ளே போ, அதுக்குள்ளே போயிட்டு இப்படி தான் நீ முகந்து கொடு, அதுக்கப்புறம் ஆர்த்தேரி, அதுக்கப்புறம் இவரை இந்த கலரை மாற்று, நீ கருப்பு கலரில் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த பெரிய தோளுடைய பரப்பனாபன் கையில் இருக்கிற மாதிரி மின்னணும், அதே மாதிரி இந்த பக்கம் சவுண்ட் இப்படி வரணும், இந்த ஃபோர்ஸில் வரணும். இதெல்லாம் வருண பகவான்கிட்டே இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இவங்களுக்கு என்ன அந்த ஒரு என்ன சொல்கிறது, இவங்க என்ன ஏதாவது பதவியில் இருக்கிறாங்களா? அவங்களெல்லாம் ஆட்டி படைக்கிற மாதிரி பதவியில் இருக்கிறாங்களா? இல்லை இவங்களுக்கு பூமாதேவி அவதாரன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இவங்க ஒரு சாதாரண பொண்ணு தான், பெரியாழ்வாரோட பொண்ணு தான். வேறு எந்த ஒரு தகுதியும் இவங்களுக்கு இல்லை. இவங்களுக்கு பூமாதேவியோட அவதாரம்னு இவங்களுக்கு தெரியாது. ஆனால் வருண பகவானுக்கு இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இதுக்கு முன்னாடி 3 பாசுரத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் நோன்பு இருக்க போகிறோம், எப்படியெல்லாம் நோன்பு இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போ இவங்களுக்கு என்னென்னா, இவங்க ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறாங்க, வாழ்க்கையை கரெக்டாக பண்ணுறாங்க, இவங்க வாழ்க்கையில் கரெக்டாக நடந்துக்கிறாங்க. நம்ம எந்த தவறும் செய்யலை, இன்னமேலேயும் எந்த தவறும் செய்ய மாட்டோம், இதுக்கப்புறம் இந்த நோன்பு இருக்கும்போது எப்படியெல்லாம் இருக்க போகிறோம் அப்படின்ற விஷயம்லாம் சேர்ந்ததுனால அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ். என்ன கான்ஃபிடென்ஸ்னா, இந்த மாதிரி வாழ்கிற ஒருத்தரால் இயற்கைக்கு கட்டளையிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இப்போ வி டிசர்வ் இட், நாங்கள் அதுக்கு தகுதியானவங்க, நீ இப்படி எனக்கு மழை கொடுக்கணும் அப்படின்னு வருண பகவான் கிட்ட சொல்கிறாங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பாவைகளை நோன்பு கூப்பிட்டாங்க இல்லையா, அந்த பாவைகளுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த பெண்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் போன இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நம்ம டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா எப்படி எல்லாம் மழை பெய்யும், எப்படி பசு இருக்கும், எப்படி இந்த எல்லாத்தையும் போன இதில் சொல்லிட்டாங்க. பூலேருந்து வண்டு எடுக்கிற அளவுக்கு அந்த பூவில் தேன் இருக்கும், இது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஆர்டர் கொடுக்குறாங்க. என்ன ஆர்டர் கொடுக்குறாங்க வருண பகவான் கிட்ட? இப்படியெல்லாம் நாங்கள் இருக்க போகிறோம், இப்படியெல்லாம் நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதை நீ கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, வி டிசர்வ் இட், நாங்கள் அதுக்கு தகுதியானவங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. இப்போ ஆக்சுவலி அந்த கண்ணகி இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, என் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. அதுக்கு அந்த இதுவே ஒரு பூகம்பமே வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா, மதுரையே அழிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா நியாயம் நம்ம பக்கம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த மாதிரி நாங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தோம்னா, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா, வி டிசர்வ் இட், நீ எனக்கு இப்படி தான் மழை கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு மழையை தான் கொடுக்கணும் அப்படின்னு வருண பகவானுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இது அப்படிப்பட்ட ஒரு பாசுரம். இது ரொம்ப அழகான பாசுரம். இதில் இன்னொரு விஷயம் நான் கவனித்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. அது பாருங்கள், நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பாசுரம் பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கார்மேனி செங்கன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது என்னென்னா, அந்த மேகத்தை போல் கருப்பானவனே அப்படின்ற மாதிரி அவங்க கிருஷ்ணனை குறிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னோம் இல்லைங்களா. அது பாருங்கள், அதை அவங்க இந்த 4வது பாசுரத்தில் கரெக்ட் பண்ணுறாங்க. என்ன கரெக்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க யோசிச்சிருக்காங்க போல். என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, நம்ம என்னடா இது மேகத்தை போல் நம்ம இவரை சொல்லிட்டோமே, கிருஷ்ணனை சொல்லிட்டோமே, ஆக்சுவலி யார்? இப்போ நம்ம ஒரு அப்பாவும் பையனும் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அப்பா கிட்ட போயிட்டு, ஏங்க அப்படியே உங்கள் பையனை மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்பாவுக்கு எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா? அப்பா என்ன தெரியுமா சொல்லுவார்? நான் ஒன்றும் அவனை மாதிரி இல்லை, அவன் தான் என்ன மாதிரி இருக்கான் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? அப்படின்னா அந்த அப்பா கிட்ட இருந்து தானே அந்த பையன் வந்தான். அப்போ பையனை போல் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு கோவம் வருதுல்ல. அந்த மாதிரி இந்த மேகத்தை சிருஷ்டித்ததே யார் அப்படின்னா இந்த மகாவிஷ்ணு தானே. அதனால் மேகத்தை போல் மகாவிஷ்ணு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பாசுரத்தை சொல்லிட்டோம். அது ரொம்ப தவறு. அதனால் எப்படி சொல்லிட்டாங்கன்னா, மகாவிஷ்ணு போல் நீ இருக்கணும் மேகமே அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க.
உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் சிருஷ்டிச்சதே இவர் தானே. அப்போ அவரை பார்த்து இவரை சொல்லக்கூடாது, இவரை பார்த்து தான் அவரை சொல்லணும். அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னா மகாவிஷ்ணுவை போல நீ கருப்பாக மாறி பாலியன் தோளுடைய பற்பனாபன் கையில் அவரோட கையில் இருக்கிற மாதிரி நீ மின்னு, அதுக்கப்புறம் சவுண்டு விட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த சரமலை போல் நீ வந்து ஒவ்வொரு அம்பா விடுற மாதிரி அந்த மலைத்துளி வந்து வாழ உலகினில் பெய்திடாய். நாங்களாம் வாழ்றதுக்கான வழியை செஞ்சு நாங்களாம் மார்கழி நீராட மகிழ்ந்திருக்க நீ உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருண பகவான் கிட்ட அவங்க கட்டளையிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். இதில் வந்து நான் இன்னொரு விஷயத்தையும் பார்த்தேன். அதாவது இப்போ நம்ம குழந்தைங்க வந்து கல்யாணத்தில் நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவோம்? 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா என்ன? இப்போ 16 செல்வங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன? நம்ம வந்து குழந்தை செல்வம் அப்படின்றத சொல்லலாம், நல்ல வேலை சொல்லலாம், இன்கம் சொல்லலாம், அதுக்கப்புறம் பூர்ண ஆயுசு சொல்லலாம். இது எல்லாமே அந்த குணங்கள் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே அந்த 16 செல்வத்துக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த 16 செல்வத்தையும் நம்ம ஆசீர்வாதம் பண்ணிட்டோம். இந்த செல்வத்தை நம்மளா கொடுக்க போகிறோம்? நம்ம ஆசீர்வாதம் தான் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறது யார்? அது கடவுள் இல்லையா? அப்போது நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறோம், அப்போ கடவுள் கொடுக்குறாரு. அப்போ நம்ம எப்படி என்ன நம்பிக்கையில் ஆசீர்வாதம் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த குழந்தைங்க நம்ம மனசு நோக்காமல் நம்ம மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஆசீர்வாதம் பண்ணால் அது பலிக்கும், அது குழந்தைக்கு கிடைக்கும், அது கடவுள் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறோம் இல்லையா? இப்போ இந்த நம்மளுது வந்து சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மம் இல்லாமல் பல மதங்கள் இருக்கு இல்லையா? அவங்கெல்லாம் எப்படி தெரியுமா பிளெஸ் பண்ணுவாங்க? காட் பிளெஸ் யூன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட சனாதன தர்மம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கே அந்த உரிமை இருக்குது. நம்ம நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்மளோட எண்ணங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளே ஆசீர்வாதம் பண்ணலாம், அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஆண்டாள் என்ன பண்ணுறாங்கன்னா, பாவைகள் கிட்ட, அதாவது வந்த பெண்கள் கிட்டேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரிலாம் நோன்பு இருங்க, நம்ம இப்படியெல்லாம் நோன்பு இருப்போம், இந்த மாதிரிலாம் நம்ம நோன்பு இருந்தோம்னா இந்த மாதிரி செல்வங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், இப்படி நம்மளோட சூழல் மாறிடும் அப்படின்ற உத்தரவாதத்தை ஆண்டாள் அங்கே பாவை நோன்பு வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு, கூடவே இப்படிலாம் நடந்தே தீரணும், நான் இந்த மாதிரி வாக்கு கொடுத்துருக்கேன், இதை நீ செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வருண பகவானுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு பாசுரம். நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியன் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம். வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம். திருவிண்ணகர் ஸ்ரீ பூமி தேவி சமேத ஒப்புளியப்பன் சுவாமினே நமக. திருநரையூர் ஸ்ரீ நம்பிக்கை நாச்சியார் ஸ்ரீ வஞ்சுலவல்லி சமேத ஸ்ரீ நம்பி சுவாமினே நமக. திருச்சேரை ஸ்ரீ சாரநாயகி சமேத ஸ்ரீ சாரநாதாய நமக. திருக்கண்ணமங்கை ஸ்ரீ அபிஷேகவல்லி சமேத ஸ்ரீ பக்தவத்சலாய நமக. ஆரத்தி பாடல். அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமாம், அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமாம். அடியா துயரன்றோ அவள் ஏக்கம், அதை துடைப்பதன்றோ அவள் நோக்கம். அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா, அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா. இன்னைக்கு பாசுரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.